ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்மளோட பிங்கி ப்ராடக்ட் நான் வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் பிங்கி க்ரீம் அப்ளை பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி காமிக்கவே இல்லை, ஏன்னா நான் வீட்டில் வந்து வீடியோவே எடுக்கல. ஏன்னா ஸ்டாண்டு உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். அதுவுமே பெட்டில் நிற்க மாட்டேங்குது. சின்ன ஸ்டாண்டு 150 ரூபாய்க்கு வாங்கினேன். அது நிற்க மாட்டேங்குது. ஒரு ஆள் பிடிச்சிட்டு இருந்தால் தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வந்து பிங்கி க்ரீமை அப்ளை பண்ணி காமிக்க போகிறேங்க. இந்த க்ரீம் வந்து ஹோம்மேட் க்ரீம் தான். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. பயப்பட தேவையில்லை. ஸ்கின் எவ்வளோ டேனாக இருந்தாலும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பிக்மெண்ட்டு, அப்புறம் இந்த பிளாக் டாட்ஸு, அப்புறம் பிம்பிள்ஸு, மங்கு எது இருந்தாலும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஃபேஸுக்கு, கழுத்துக்கு, காதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் குளிச்சுட்டேன். நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் இதை ஃபேஸில் அழுக்கோட அப்ளை பண்ணக்கூடாது. இந்த க்ரீம் அப்ளை பண்ணுற முன்னாடி கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு தான் க்ரீம் அப்ளை பண்ணணும். அப்புறம் வேறு என்ன, நைட்டு மட்டும் போட்டால் போதும். நைட் க்ரீமை நைட்டு மட்டும் போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஃபேஸில் அழுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம எந்த ப்ராடக்ட் போட்டாலும் சரி அது ரிசல்ட்டு கொடுக்காது. நம்ம ஃபேஸை நல்லா சுத்தப்படுத்திட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நைட் க்ரீம் போட்டோம் அப்படின்னா, போட்டு தூங்கணும் அப்படின்னா, நம்ம தூங்கும்போது ஸ்கின்னுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறோமா, ஸ்கின்னுக்கு பாடிக்கலாம் ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் நைட்டு போடணும், க்ளீன் பண்ணிவிட்டு போடணுங்கிறது. நான் குளிச்சுட்டேன். பிங்கி ஒயிட்னிங் சோப் வச்சு குளிச்சுட்டேன். இங்கே பாருங்கள், லிப் க்ரீம் வந்து என்கிட்ட காலி ஆகிட்டுங்க. இல்லைனா அதையும் நான் போடுவேன். ஏன்னா வீட்டில் இருந்தது காலி ஆகிடுச்சு. பாதி இருந்துச்சு, என் ஃப்ரெண்டு கேட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அந்த பாதியை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து புதுசாக வேணும், கடையிலேருந்து எடுத்துகிட்டு வரணும். இப்போ வந்து நைட் க்ரீம் இது யூஸ் பண்ணிவிட்டு வச்சிருக்கிறது தான். இந்த பாருங்கள், தோண்டி தோண்டி எடுத்துருக்கா, தெரியுதா? கை விட்டு தோண்டி எடுத்தது. இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எப்படி போடுறீங்கன்னு தெரியாது. க்ரீம் எடுத்து இப்படி கையில் ஸ்ப்ரெட் பண்ணி போடக்கூடாது. நான் வந்து இப்படி தான் போடுவேன். இந்த ஒரு விரலிட்டு நீங்கள் யாரெல்லாம் இப்படி போடுறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்படி தான் போடுறீங்களா இல்லை எப்படி போடுறீங்கன்னு. இந்த ஒரு விரலுட்டு, ஒரு ஃபிங்கர் 2 விரலுட்டே, இந்த பாருங்கள், ஒரு விரலுட்டும் போடுவேன். இந்த 2 விரலுட்டும், ஒரு விரலுட்டு இப்படி எடுத்து அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சதை இந்த ஒரு கன்னத்தை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். 2வது தொட்டு எடுத்ததை மூக்குக்கு இந்த நெத்திக்கெலாம் அப்ளை பண்ணிடுவேன். இந்த பாதிக்கு பாதி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டேன்னா, எந்த ஒரு க்ரீமுமே கண்ணுக்கு மேலே போடக்கூடாது. இங்கே எந்த க்ரீமுமே போடக்கூடாது. கண்ணுக்கு மேலேங்கிறது கண்ணுக்கு மேலே அதுக்குன்னே தனியாக க்ரீம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் போட்டுக்கலாம். அப்போ கண்ணுக்கு மேலே இருக்கிற இது எப்படி க்ளீன் ஆகும், டார்க் சர்க்கிள் எப்படி இதாகும் அப்படின்னா, சோப்பு பிங்கி ஒயிட்னிங் சோப்பு இருக்குல்ல, அது ஃபேஸ்க்கு போடுங்க. அது வந்து இதே இன்க்ரீடியன்ட் தான். அது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு இது பண்ணி கொடுக்கும், ரிமூவ் பண்ணி கொடுக்கும். பார்த்தீங்களா, ஒரு 3 டைம் 4 டைம் இந்த ஒரு விரலிட்டு எடுப்பேன். அந்த கொஞ்சோண்டு க்ரீமை ஃபேஸ் ஃபுல்லாக போட்டேன் பாருங்க. இப்போ இதுக்கு மேலே கழுத்துக்கு இந்த ஒருட்டை எடுத்து கழுத்துக்கு இப்படி டாட்டாக வச்சுட்டு இப்படி பிளெண்ட் பண்ணிடுவேன். இப்போ திரும்ப எடுத்து காதுக்கு லைட்டாக எடுத்து காதுக்கு அப்ளை பண்ணிடுவேன். திரும்ப இந்த காதுக்கு, தெரியுதா? சூப்பராக ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டேன். கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதையே நாங்கள் ஒரு 10 நாள் கிட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 10 நாள் மேலே இன்னும் இருக்குது. கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து ஃபுல் ஃபேஸுக்கு, நெக்குக்கு, காதுக்கு அப்ளை பண்ணிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. கை காலுக்கு போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அது உங்களோட விருப்பங்க. சோப்பு வந்து ஃபுல் பாடிக்கு போடுவேன். நான் க்ரீமெல்லாம் கை காலுக்கு ஒரு நாளும் போட்டதில்லை. நான் வந்து ஃபேஸுக்கு, காதுக்கு இதுக்கு தான் போடுவேன். நீங்கள் போடனா போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வந்து ஃபேஸில் எவ்வளோ டர்ன் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிளாக்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கலர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். 100% ரிசல்ட் இருக்கும். பயமே இல்லாமல் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்மக்கிட்ட 2 லட்சம் கஸ்டமருக்கு மேலேயே இருக்காங்க. நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ், நிறைய ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நிறைய ரிவ்யூஸ் எல்லாமே நான் சேர்த்தும் வச்சுருக்கேன். வேறு என்ன, இப்போ வந்து பிங்கி லிப் க்ரீம் வந்து
காலி ஆயிடுச்சு. நான் நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து, இது வந்து ஐப்ரோ ஆயில் நம்மக்கிட்ட இருக்கிறது தான், ரேட்டு கம்மி தான். ஐப்ரோ ஆயில் இந்த ரோலான் மாதிரி இருக்கும். நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு வருஷம் முன்னாடி வந்து ஐப்ரோக்கு வந்து ஆயில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்லா வளர்ந்துச்சு. திரும்ப யூஸ் பண்ணாமல் விட்டேன், திரும்ப ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. திரும்ப வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் ரெகுலர் மீன்ஸ் இன்றைக்கி ஒரு 4 நாள் யூஸ் பண்ணலை, திரும்ப இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணால் சூப்பராக ரிசல்ட் இருக்குங்க. ஐப்ரோ வந்து கண்டிப்பாக ஏஜ் ஆக ஆக கண்டிப்பாக கொட்டும். ஐப்ரோவும் இந்த கண்ணில் உள்ள முடியும் வந்து கண்டிப்பாக கொட்டும். எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே. நம்ம வந்து ஏன்னா ஹெல்த்தியாக உடம்பு சாப்பிட்றதில்ல, உடம்பை கேர் பண்ணுறதில்ல, அதனால் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஏஜ் ஆக ஆக நம்ம தான் அதை கேர் பண்ணி பார்த்துக்கணும். இதே சின்ன பிள்ளைகளெல்லாம் நம்ம இது எதுவுமே அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம், ஐப்ரோக்கு சூப்பராக முடி இருக்கும். இப்போ எல்லாம் அப்ளை பண்ணி தான் நம்ம பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த ரோலான் நல்ல ஹேர் க்ரோத் இருக்குங்க பாருங்கள். எனக்கு ஐப்ரோஸே சுத்தமாக இல்லாமல் இருந்து நான் வரைவேன். நீங்களே என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. டார்க்காக போடாதீங்க சிஸ்டர் அப்படிம்பீங்க. எனக்கு முன்னாடி நல்லா இருந்து அப்படி பார்த்துட்டேன்னா அப்புறம் இல்லைன்னொன்னே எனக்கு பார்க்க முடியல ஃபேஸை, அதனால வரைவேன். இப்போ நான் நேச்சுரலாக ஹேர் க்ரோத் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரிஜினல் ஹேர், தெரியுதா? இப்போது இதுவும் சூப்பர் ரிசல்ட்டு. இப்போ ஃபோர்ஹெட்டில் முடியல பாருங்கள், இதுக்கும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்படி இதுக்கும் சேர்த்து இதெல்லாம் நான் வளர்த்தேன், இந்த ஆயில் போட்டு தான் வளர்த்தேன் எங்கெங்கெல்லாம். இப்படி ஃபோர்ஹெட்டுக்கும் சேர்த்து போட்டுக்கலாம். ஜென்ஸ் இதை நிறைய பேர் நெத்தி ஏறிக்கிட்டே போகும் தெரியுமா, அவங்கெல்லாம் 5, 10ன்னு வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட இந்த ஹேர் ஆயிலை. இதங்கனெல்லாம் முடியல பார்த்தீங்களா, இதுக்கெலாம் நான் போடுவேன், டெய்லியும் போடுவேன். இதை நைட்டு போட்டால் காலையில் குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நான் மேலுக்கு குளிக்கும் போதே சேர்ந்து இது காலையிலலாம் இந்த ஆயிலெலாம் இருக்காதுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஆயில் காலையில் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். இங்கே கொஞ்சம் நெத்தி ஏறிக்கிட்டே போயிடுச்சு. ஸோ அப்சர்வ் ஆகிடும். அதனால் அதை குளிக்கணும் அப்படின்லாம் அவசரம் இல்லை, அவசியம் இல்லை. நான் 3 நாளைக்கு இருக்க தான் குளிப்பேன். பாருங்க, இப்படி டெய்லி நைட்டு போட்டாலே சூப்பராக ரிசல்ட் இருக்கும், ஹேர் க்ரோத் இருக்கும். ரேட்டு கம்மி தான். அந்த ஐப்ரோ ஆயில் எவ்வளோ பண்ண மாட்டேன், ஃபாஸ்ட் ரிசல்ட் இருக்கும், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். நீங்களே சொல்லுவீங்க. நம்மளோட கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணவங்க பார்த்தா வீடியோவில் சொல்லுங்கள். பிங்கி நைட் க்ரீமும் இந்த ஆயிலும் யூஸ் பண்ணியிருந்தவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவ்யூ சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கின் பற்றின, ஹேர் பற்றின எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் வந்து ஒரு சில டைம் என்கிட்ட ஃபோன் இருக்கும், மற்ற டைம் எல்லாருமே நம்ம ஸ்டாஃபு, என் ஹஸ்பண்ட் அவங்க தான் வச்சு ஆர்டர் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த ஃபோன் மேக்ஸிமம் என்கிட்ட இருக்காதனால உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இங்கேயும் கேட்கலாம். அது மாதிரி கொரியர் ஆர்டர் போட்டு வரலைன்னா பயப்படாதீங்க. அதுக்கு இப்போ நான் 5 பேர் இருக்காங்க. 3, 4, 5 பேர் இருக்காங்க என்னைய சேர்க்காமையே. அதனால் உங்களுக்கு நம்ம பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வேலையும். அதனால் ப்ராப்பராக நடந்துகிட்ருக்கு. இப்போல்லாம் ஃபாஸ்ட்டாக வந்து கொரியர் எல்லாத்துக்கும் வருது தானே, போகிறது தானே? எல்லாருக்கும் போயிட்டு எத்தனாம் தேதி வரைக்கும் இந்த வாரத்தில் ஆர்டர் போட்ட ஒரு 100-150 பேருக்கு மட்டும்தாங்க பார்சல் அனுப்பாமல் பெண்டிங் இருக்குது. அதையும் நாங்கள் அனுப்பிடுவோம் சீக்கிரம். மற்ற எல்லாருக்குமே அனுப்பியாச்சு. இப்போ வந்து நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ரெகுலர் கஸ்டமர் சீக்கிரம் கொடுக்க மாதிரி பண்ணுங்கள் சிஸ்டர், அந்த மாதிரி பண்ணிட்டோம். சீக்கிரம் ஆர்டர் போட்ட எல்லாருக்குமே சீக்கிரம் டிஸ்பேச் பண்ணிடலாம். வேறு என்ன, எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. வேறு என்ன, ஓகே, பழைய கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி நம்பர் இருக்கும். நம்மளோட கஸ்டமர் டெய்லி கொடுக்குற ரிவ்யூவை நம்ம டெய்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைப்போம். கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் உங்களில் ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு கொடுத்த ரிவ்யூ தான். புதுசாக யாராவது பார்க்குறீங்க, உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா, ஒயிட்னிங் ப்ராடக்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் போடலாமே அப்படின்னு யோசிச்சா ஸ்க்ரீனில் முன்னாடி போட்டேன். அதனால் தேவையில்லாத கால்ஸ் அண்ட் மெசேஜ் நிறைய வருது, ஜென்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதனால தான், அதாவது ப்ராடக்ட் வேணும்னு பண்ணலாம், அது தவிர சும்மா டைம் பாஸ் அந்த மாதிரிலாம் வருது. அதனால தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன், வேறு எதுவும் இல்லை. நம்மளோட பிங்கி ப்ராடக்ட்லேயே நிறைய ப்ராடக்ட் இருக்குது. டே க்ரீம் இருக்குது, நைட் க்ரீம் இருக்குது, ஸ்க்ரப் இருக்குது, ஒயிட்னிங் ஸ்க்ரப் இருக்குது, ஆன்டி பிம்பிள்ஸ் ஸ்க்ரப் இருக்குது, அப்புறம் வந்து சோப்பு இருக்குது, ஒரு 3-4 ஃப்ளேவரில் சோப்பு இருக்குது, அப்புறம் லிப் க்ரீம் இருக்குது, அப்புறம் வந்து வேற என்ன என்னோட பிங்கியில் ஹேர் ஆயில் இருக்குது. ஹேர் ஆயில் வீடியோ அடுத்து நான் போடுவேன், ஸ்க்ரப்பெல்லாம் சொல்லிட்டேன்.
ஃபேஸ் வாஷ் இருக்குது, பிங்கி ஃபேஸ் வாஷ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. உங்களுக்கு எது தேவை இருந்தால் உங்களுக்கு ஏதாவது ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி ஒயிட்னிங் ப்ராடக்ட் தேவை இருந்தாலும், மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், டோனர் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களோட ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகாதுன்னு பார்த்து நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்போம். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வாங்கிக்கலாம், தெரியலைன்னா நீங்கள் டவுட் கேட்கலாம். கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுப்போம். வேறு என்ன டே க்ரீம் வந்து சூப்பர் ரிவ்யூ நிறைய வந்துட்டுருக்கு. டே க்ரீம் ஒரு சிஸ்டர் வந்து அப்ளை பண்ண தெரியாமல் பண்ணி பேச்சஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. அது ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஃபவுண்டேஷனே போட தேவையில்லை. ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட லுக் வந்து மேக்கப் அது மட்டும் போட்டாலே அப்படி ஒரு லுக் இருக்கும். அதுலேயே SPF ஆடடு, சன்ஸ்க்ரீன் ஆடடு, 30+ தான், ஹெவி இல்லை. சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ப்ராப்பராக கரெக்டான மெத்தடில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா தான் பேச்சஸாக இருக்கும். நீங்கள் ஃபவுண்டேஷன் நம்ம எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணுவோம் அந்த மாதிரி அப்ளை பண்ணணும் பிங்கி டே க்ரீமை. அது மாதிரி ட்ரை பண்ண விடணும். கொஞ்சம் அப்ளை பண்ணி ஃபேன்லேயோ இப்படி காற்று வீசியோ கொஞ்சம் ட்ரையாக விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பவுடர் எதனாலும் போட்டுக்கலாம். ரொம்ப ஸ்வெட் ஆகிற ஃபேஸ் அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரையாக விடணும். அந்த ட்ரையாக விட்டு ப்ராப்பராக பண்ணால் தான் அது மேக்கப் மாதிரி பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும். நான் வந்து அடுத்து உங்களுக்கு அதை அப்ளை பண்ணி காமிச்சு வீடியோ போடுறேன், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு. ஆனால் நான் வீடியோ எப்படி அப்ளை பண்ணணும்னு வீடியோ போடாமே நம்மளோட கஸ்டமர் நிறைய பேர் சூப்பராக அப்ளை பண்ணி சூப்பராக ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது சிஸ்டர், நான் ஃபவுண்டேஷனே போட தேவையில்லை, இப்போ அதை மட்டும் போட்டு போகிறேன், செம்மையாக இருக்குது, நல்ல ஒரு க்ளோ இருக்குது, நல்ல சூப்பரான ஃபினிஷிங் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் நான் கரெக்டாக சொல்லாமே கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும்தான் எனக்கு அப்ளை பண்ணி வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அடுத்து வந்து நான் டே க்ரீம் அப்ளை பண்ணியும் நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, see you.